ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னைக்கே ஸ்டாப் பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த 5 மிஸ்டேக்ஸ் நீங்க பண்றேன்னா உங்களோட லைஃப் அக்லியா மாறிடும். நீங்க இப்போவே அது ஓவரா மாறதுக்கு முன்னாடியே அது ஸ்டாப் பண்ணலன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால ரிவைஸ் பண்ணவே முடியாது. இப்போ நான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எதெல்லானோ அந்த மிஸ்டேக்ஸ்னுடைய சொல்யூஷன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோட லாஸ்ட் போர்ஷன்ல நான் உங்களுக்கு 3 கிரேசி போனஸ் கிஃப்ட் கூட கொடுக்க போறேன். அதனால உங்களுக்கு உங்களுடைய லுக் இன்ஸ்டன்ட்லி லெவல் அப் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் ஃபர்ஸ்ட், யூசிங் பேட் ப்ராடக்ட்ஸ். அதாவது உங்களுடைய ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸ் அது பேடா இருந்தா நீங்க உங்கமே பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். அது நீங்க தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல நமக்கு ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டடான எதெல்லாம் ப்ராடக்ட் கிடைக்கிறாங்களோ அதுவும் பெரிய பெரிய கம்பெனிஸ்னுடைய ப்ராடக்டா இருக்கலாம். அது நீங்க ஏதாவது ஒரு ஷாப்பு போயிடுச்சுன்னா ஃப்ரண்ட் போர்ஷன்ல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கும். ஆனா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே ரொம்பவும் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கும். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்லயே அதுல எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அதனோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டு இருக்கும். அந்த டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா படிக்காம நீங்க ஒரு ஃப்ரெஷ் ப்ராடக்ட் வாங்கவே கூடாது. எல்லாருமே என்ன மிஸ்டேக் பண்றது தெரியுமா? ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் பார்த்துடுச்சுன்னா அது அப்படியே அதில் அட்ராக்ட் ஆகிடும், அது வாங்கிடுச்சிடும். ஆனால் அந்த ப்ராடக்ட்ல எதெல்லாம் எழுதி இருக்கு அது எல்லாமே படிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் அதில் எதெல்லாம் கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு இதை பற்றி எல்லாம் படிக்கணும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஹார்ம் சிச்சுவேஷன்ஸை கூட கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கும். அதனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றேன்னா, ஒன்னு அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அது இயர்ஸ்க்கு கேடாகாத இருக்கிறதுக்கு. அதுக்காக தான் இதுல எல்லாமே இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. அதே போல அதனுடைய கலருக்கு அதனுடைய ஸ்மெல்லுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் கூட போட்டிருக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணி உங்க ஸ்கின்ல எல்லாம் அப்ளை பண்ணிடுச்சுன்னா அது உங்க ஸ்கின்னுக்கு பெர்மனண்டான ஏதாவது டேமேஜஸ் கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களால உங்களுடைய ஸ்கின் பழையபடி ஆக்கவே முடியாது. உங்களுடைய ஸ்கின் நேச்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியது தான். அதுக்கு தேவையானது எல்லாமே ஆக்சுவலி நேச்சர் கண்டென்ட்ஸ் தான். ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன்னா கூட அதுல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்ல, இது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும். உங்களுடைய ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே உங்களுடைய அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் மூலமாக கூட வரலாம். அதே போல ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸ் ஏஜ் ஆயிருக்கிற மாதிரி கூட ஆகலாம். இது நீங்க ரொம்பவும் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். இதுல லேசியா மாறக்கூடாது. உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்னுக்கு தேவையான உங்களுடைய ஹேருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஏது அப்படின்றது நீங்க அதுக்கான ஒரு டாக்டரை பார்த்து தான் டிசைட் பண்ணணும். அவரோட டைரக்ஷன் படி தான் பண்ணணும். அது ஏன்னா ஒவ்வொருத்தருடையும் ஹேர் டிஃப்ரெண்ட் தான், ஒவ்வொருத்தருடையும் ஸ்கின் டிஃப்ரெண்ட் தான். அதனால எல்லாருக்குமே ஒரே போல யூஸ் பண்ணக்கூடிய எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. அதனால ப்ராடக்ட்ஸ்க்கு மேல நீங்க ரொம்ப கவனம் வைக்கணும். உங்களோட ஸ்கின் டைப் ஏது, உங்களுடைய ஹேர் டைப் ஏது, இதை பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ணாம நீங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதை நீங்க கவனம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லட்டுமா? ரிசலியன்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்னு சொல்றதை விட அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம்தான். அது நம்ம லைஃபை வேற லெவலாக மாட்ட போகிற ஒரு வேல்யூ தான். இப்போ நான் ஃபிசிக்கல் ரெசிலியன்ஸை பற்றி சொல்லலை, மென்டல் ரெசிலியன்ஸை பற்றி தான் சொல்கிறது. நம்ம லைஃப்பில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரு பவர் தான் இது. இந்த பவர் நமக்கு இருந்துருச்சுன்னா நம்ம எங்கேயும் தோக்க போகிறது இல்லை, நம்ம எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுவா. இந்த ரெசிலியன்ஸை பற்றி பவர்ஃபுல்லான ஒரு புக் இருக்கீங்க. அந்த புக்கினுடைய பேர் தான் த ஆர்ட் ஆஃப் ரெசிலியன்ஸ். இதனுடைய ஆடியோ புக் சம்மரி உங்களுக்கு இப்போ தமிழில் கேட்கலாம். நான் கூட கேட்டுடுச்சு, எனக்கு ரொம்பவும் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணிடுச்சு. அதனால தான் இந்த புக்கை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த புக் எங்கேருந்து கிடைக்கும்னா, இந்த புக்கினுடைய ஆடியோ புக் சம்மரி இப்போ குக்கு எஃப்எம்ல அவைலபிள் தான். குக்கு எஃப்எம் இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தானே, அங்கே இருக்கிற புக் இருக்குமா? இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸ் அவைலபிளான இந்த குக்கு எஃப்எம் ரொம்ப சீப்பான ரேட்ல 1 இயர் மெம்பர்ஷிப் நமக்கு கொடுக்குறாங்க. உங்களால நம்பவே முடியாது, இவ்வளவு ஆடியோ புக்ஸ் இருக்கிற, இவ்வளவு நாலேஜ் இருக்கிற அந்த குக்கு எஃப்எம்னுடைய ஒரு மெம்பரா மாறதுக்கு உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன். என்ன பண்ணணும்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் பின் கமெண்ட்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணி மெம்பர்ஷிப் எடுங்க. இப்போ நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் மெம்பர்ஷிப்புக்கு 50% டிஸ்கவுண்ட் கூட கிடைச்சிடும். இப்போவே இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர் ஆயிடுங்க. உங்களுடைய நாலேஜும் மெச்சூரிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. குக்கு எஃப்எம்ல இருந்து அன்லிமிட்டெட் ஆடியோஸ் ஆக்சஸ் பண்ணிடுங்க. உங்கள் மனதுக்கு பிடிச்சது கேளுங்க. இப்போ திருப்பி வீடியோக்கு வாங்க. 2வது பாயிண்ட் தான்
பேட் கேரக்டர். நீங்க உங்களை பற்றியே உங்க மனதில் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க உங்களை பற்றியே நான் ரொம்ப நல்லவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய பிஹேவியர், நீங்க மற்றவர் கூட எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அதே போல உங்களுடைய டோட்டல் பர்சனாலிட்டி இதெல்லாம் மோசம் தான். ஆனா நீங்க ரொம்ப நல்லவன்னு மனதில் யோசிச்சுட்டு இருக்க. அப்படின்னா நீங்க உங்களை பற்றி ஒரு எக்ஸாமின் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸ் கான்செப்ட்ல உங்களுடைய லைஃப் வந்து ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது வேற கேரக்டரா இருக்கலாம், தனியா இருக்கும்போது வேற கேரக்டரா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீங்க பொண்ணுங்களை எல்லாம் பார்த்தா கமெண்ட் பண்ணலாம், மற்றவருடைய பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் ஹேபிட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. அது வந்து உங்களுடைய கேரக்டரை வந்து ரொம்ப மோசமா எஃபெக்ட் பண்ணிடும். இது வந்து உங்களுடைய லைஃபை டேமேஜ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கு காரணமாகலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்ல இருந்து அது மாய்க்க முடியாத மாதிரி ஒரு இம்ப்ரிண்டா அது உங்களுடைய லைஃபுக்கு மாறலாம். அதனால நீங்க வந்து உங்க கேரக்டர் மேலேயும் ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. இது டிஜிட்டல் வேர்ல்டுலும் பார்க்கலாம். யூடியூப்ல இல்லைன்னா ஏதாவது சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே ரொம்ப மோசமான கமெண்ட் எல்லாம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது கூட உங்க கேரக்டருக்கு ரொம்ப மோசம் தான். அதாவது கமெண்ட் பாக்ஸுக்கு எல்லாமே வந்து அந்த மேனர்ஸ் கீப் பண்ணி தான் கமெண்ட் போடணும்னு யூடியூபே சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு மேனர்ஸ் இருக்கும். அதெல்லாம் கீப் பண்ணி தான் நீங்க கமெண்ட் எல்லாம் போடணும். நம்ம மைண்ட்ல எதெல்லாம் வருதோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் போடக்கூடாது. நம்ம அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அங்கெல்லாம் நம்ம ஒரு சோஷியல் பிஹேவியரை ஒப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறது உங்களோட பிஹேவியர், உங்களோட பர்சனாலிட்டி இது எல்லாமே டேமேஜ் ஆயிடும். அதே போல சொசைட்டியில உங்களை விட கீழே இருக்கிற ஸ்டேட்டஸ்ல வாழ்றது இருக்கும். அது பணத்தினுடைய விஷயத்துல ஆகலாம், பியூட்டியில ஆகலாம், மெரிட்டில் ஆகலாம், ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை விட லோ ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவரெல்லாம் இருக்கலாம். அவருக்கெல்லாம் வந்து நீங்க வேல்யூ கொடுக்காத மாதிரி ஒரு பிஹேவியர் நீங்க பண்ணிட்டேன்னா அது கூட உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்கா மாறிடலாம். அதே போல நீங்க வந்து ஆளுங்களுடைய ஃபேஸ் பார்த்து, அவருடைய பியூட்டி பார்த்து, அவருடைய பாடி ஷேப், அவருடைய ஹைட், அவருடைய கலர் இதெல்லாமே பார்த்து அதுக்கெல்லாம் பாடி ஷேம் பண்ற மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்குன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி வந்து ரொம்ப டேமேஜ்டு பர்சனாலிட்டி தான். ஒரு ஃபன்னுக்காக கூட அவரை எல்லாமே வந்து நாம அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் மைண்டுக்கெல்லாம் அதுல இருந்து ரொம்ப காயம் பட்டிடும். இது உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ரொம்ப டிஃபெக்டா மாறிடும். ஒருவனுடைய பாடி எப்படி இருக்கணும்னு அவர் டிசைட் பண்ணல, அது அவருக்கு கிடைச்ச பாடி தான். அதனால அந்த பாடி மேல அவருக்கு எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க கமெண்ட் போடுறேன்னா அது உங்களுடைய பர்சனாலிட்டி டிஃபெக்ட் தான். பாடியில ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னா அதை யோசிச்சு அவ வந்து ஏற்கனவே டிசப்பாயிண்டடா இருக்கலாம். அந்த டைம்ல தான் உங்களுடைய கமெண்ட் வருது, அவருக்கு வந்து அது ஒரு ஷாக்கா மாறிடும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா இந்த அட்வான்ஸ்டான சொசைட்டில வந்து பீப்புளினுடைய கலர், ஹைட்டு, பியூட்டி இதெல்லாமே பார்த்து அவ மேல ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு பேரு தான் ஹியூமனிட்டி. இதெல்லாம் முன்னாடி இருந்த செஞ்சுரியில தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. இப்போவும் நீங்க அதை பண்ணிட்டு இருக்குன்னா உங்களுடைய கான்செப்ட்ஸை வந்து நீங்க அப்டேட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா மாடர்ன் சொசைட்டில இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. நீங்க இந்த மாதிரியான பிஹேவியர் எல்லாம் பண்றது டெம்பரரியா தான். ஆனா இதனுடைய பிளாக் மார்க் வந்து உங்களோட லைஃப்ல பெர்மனண்டா பட்டிடும். நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் என்ன விட்டு போயிடும்னு நினைச்சிடும். ஆனா அதெல்லாம் அப்படி போகாது. அது வந்து உங்களோட ஒரு கோர் பிஹேவியரா மாறிடும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் உங்கள் மேல அதிகமா தான் வந்துடும். ஏஜ் அதிகமாகும் போது இந்த மாதிரி பிஹேவியர் கூட அதிகமாயிடும். அதனால இந்த ஒரு கேரக்டர் நீங்க இன்னைக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. நம்பர் 3, பாப்பிங் யுவர் பிம்பிள்ஸ். டீனேஜ்ல எல்லாம் வந்து ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருது நேச்சுரல் தான். எந்த ஏஜ்ல ஆனாலும் ஃபேஸ்ல எல்லாம் பிம்பிள்ஸ் வரலாம், உடம்புல பல இடங்களிலும் பிம்பிள்ஸ் வரலாம். இது உடம்புல இருக்கிற ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடியிலும் ஒவ்வொரு டைப்பா தான் இருக்கும். ஃபேட், ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த காரணங்களால எல்லாம் தான் நம்ம உடம்புல வந்து இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வருது. அதே மாதிரி நம்மளோட ஃபுட் ஸ்டைல், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஸ்லீப் இதை பொறுத்த வரைக்கும் தான் இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வருது. ஆனா இந்த பிம்பிள்ஸை உடைக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஜாப் மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த பிம்பிள்ஸ் உடைக்கிறேன்னா உங்களோட ஃபேஸ்ல எந்த மாதிரி எல்லாம் டேமேஜ் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிம்பிள் நீங்க உடைக்கும் போது அங்க வந்து ஒரு சின்ன ஹோல் வந்துடும். அந்த ஹோலுடைய பாக்டீரியாஸ் எல்லாம் உள்ளே போயிடும். அது வந்து உங்களுக்கு பெரிய ஸ்கின் டேமேஜஸ் உருவாக்கலாம். அதனால நீங்க பிம்பிள்ஸ் உடைக்கவே கூடாது. அதே போல பிம்பிள்ஸ் பாப்பிங் பண்ணும்போது நிறைய பிம்பிள்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பெர்மனண்டா உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால இப்போ உங்க ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கு. ஆனா இந்த பிம்பிள்ஸ்னுடைய ப்ராப்ளம் வந்து ஃபியூச்சருக்கும் எஃபெக்ட் பண்ணாது இருக்கணும்னா நீங்க பிம்பிள்ஸை பாப்பிங் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு பிளாக் ஸ்பாட்டா உங்க ஃபேஸ்ல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டேமேஜ் வரக்கூடாது இருக்கணும்னா நீங்க இப்போ வந்து உங்கள் பிம்பிள்ஸை அப்படியே விட்டுடணும். அதனால பிம்பிள்ஸ் பாப்பிங் பண்ணக்கூடிய அந்த பழக்கம் இருக்குன்னா அது இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. நம்பர் 4, ஆல்வேஸ் குவைட்.
ஒரு சிலரில் வந்து உங்களுக்கு வந்து ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்குன்னா இந்த இன்ட்ரோவர்ட்னஸ் ஒரு இல்னஸ் தான், இன்ட்ரோவர்ட்னஸ் ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் தான், இந்த மாதிரி எல்லாம் உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்கும் இல்லையா. இன்ட்ரோவர்ட்னஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிடணும், இந்த மாதிரி எல்லாம் உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சோஷியல் பிலீவ் சிஸ்டம் காரணத்தால நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் பிளாக்கேஜ் இருக்கும் இல்லையா. அப்போ மற்றவர் கூட நீங்கள் உங்களையே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காத ஒரு நிலையில் நீங்கள் ஏற்றிடும். அதாவது நீங்க வந்து உங்களோட இன்ட்ரோவர்ட்னஸ் ஒரு இல்னஸ் தான் அந்த மாதிரி நம்பிட்டு இருக்குன்னா உங்களுக்கு வந்து உங்களையே பிடிக்காத ஒரு நிலை வந்துடும். அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலேஜ் கண்டிப்பா தேவைப்படும். அதாவது இன்ட்ரோவர்ட்னஸ் அப்படின்றது ஒரு பிஹேவியர் தான், அது ஒரு பர்சனாலிட்டி டைப் தான், அது ஒரு இல்னஸ் கிடையாது. இந்த உலகத்துல இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இந்த மாதிரி தான் பர்சனாலிட்டிஸ் இருக்கும். இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு பர்சனாலிட்டி டைப் தான். இதை நீங்க நம்புங்க. அது வந்து ஓன்லி பர்சனாலிட்டி டைப். அதுல எது சரி எது தெற்றுன்னெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி நம்பக்கூடாது. அது 2 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி தான். பர்சன்ஸ் வந்து இன்ட்ரோவர்ட்டும் எக்ஸ்ட்ரோவர்ட்டும் தான் இருக்கு. அதுல நீங்க யாரா இருக்குதோ அது கரெக்ட் தான், அது ஒரு இல்னஸ் கிடையாது. நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கு ஆனா அது உங்களுக்கு ஒரு குறையா இருக்கு அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். இன்ட்ரோவர்ட்னஸ் உங்களுடைய ஒரு கேரக்டர் தான், அது உங்களுடைய பர்சனாலிட்டி தான். இந்த உலகத்துக்கு தேவையான ப்ரொடக்டிவான இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிய சயின்டிஸ்ட் கூட இன்ட்ரோவர்ட்டா தான் இருந்தது. ஸோ இன்ட்ரோவர்ட்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ் இது வந்து 2 டைப் ஆஃப் பர்சனாலிட்டி தான். இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஓன்லி பர்சனாலிட்டி டைப்ஸ். நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்குன்னா அதுல எந்த குறையும் இல்லை. நீங்க இன்ட்ரோவர்ட் தான், அதை நீங்க நம்பிடுங்க, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்ல, அதை வந்து உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமா மாற்றிடுங்க. இந்த விஷயத்துல உங்களை யாராவது ஏதாவது சொல்லி உங்களை ஷேம் பண்றேன்னா கூட நீங்க குவைட்டா உட்காருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிடுங்க, நான் இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் யாராவது அதுக்கு கமெண்ட் சொல்லிடுச்சுன்னா கூட நீங்க குவைட்டா இருங்க. அப்புறம் உங்களுக்காக ஒரு கைட்லைன் கூட கொடுக்குறேன். நீங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்குன்னா கொஞ்சம் எல்லாம் நீங்க யார்கிட்டாவது பேசுறதுக்கும் சோஷியலைஸ் பண்றதுக்கும் முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவைட்டா உட்கார மாதிரியான பிராக்டிஸ் கூட பண்ணலாம். இன்ட்ரோவர்ட்டா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் கான்ஷியஸ்லி யார்கிட்டாவது பேசுறதுக்கும் சோஷியலைஸ் பண்றதுக்கும் எல்லாம் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இதுக்காக நீங்க கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், மிரர் டாக்கிங் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிடுங்க. நீங்க ஓவரா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்குன்னா கூட அது ஒரு ப்ராப்ளமா மாறிடலாம். எல்லாரும் கூட இருக்கும்போது நீங்க அன்கண்ட்ரோலா பேசி ஏதாவது ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஓவர் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்குன்னா உங்கள் மேலே நீங்க ஒரு கண்ட்ரோல் வந்து வைக்கணும். அதாவது கொஞ்சம் எல்லாம் குவைட்டா உட்காரக்கூடிய ஒரு பிராக்டிஸ் நீங்க பண்ணணும். நம்பர் 5 irregular routine. அதாவது இதில் வந்து 4 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஃபுட், உங்களுடைய ஸ்லீப், உங்களுடைய எக்ஸசைஸ், உங்களுடைய ஸ்கிரீன் டைம். நமக்கு சஃபிஷியண்டான ஒரு டெய்லி ரொட்டீன், ஒரு டே நைட் ரொட்டீன் நமக்கு இருக்கணும். அது இந்த காலத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ல ஆகலாம், அது உங்களுடைய ஃபுட்டில், உங்களுடைய ஸ்லீப்பில், உங்களுடைய எக்ஸசைஸில், உங்களுடைய ஸ்க்ரீன் டைமில், இதில் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரோல் வைக்கணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய, ஒரு ஓவரால் கலோரி கொடுக்கக்கூடிய, நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கணும். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்கங்கள் உங்களுக்கு இருக்குன்னா டேஸ்ட்டுக்கு பின்னாடி மட்டும் நீங்க போறேன்னா அது வந்து ரொம்ப டேமேஜிங் ஹேபிட் தான். அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நீங்க வந்து அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஹேபிட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு உடம்பு மேல நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் கொடுக்கும். நீங்க சாப்பிட்றதும் ட்ரிங்க் பண்றதும் எல்லாம் உங்களுடைய உடம்புக்கு தேவையான பொருள்கள் மட்டுமா இருக்கணும். வெறும் டேஸ்ட் ஓரியன்டான ஒரு ஃபுட் ஹேபிட் உங்களுக்கு இருக்குன்னா அது உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப டேமேஜா வந்துடும். அது மட்டும் இல்ல, நீங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு டைம் கீப்பிங் பண்ணணும். அதாவது நீங்க எப்பவுமே சாப்பிட்டு இருக்க கூடாது. உங்க உடம்புக்கு ஒரு ஃபாஸ்டிங் டைம் கூட தேவை. ஒரு 3 hours 4 hours எல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாத ஒரு நிலை கூட உங்களோட உடம்புக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு டைமிங் எல்லாம் வச்சு எப்பவுமே ஏதாவது சாப்பிட்டு இருக்காத, கொஞ்சம் டைம் கேப் எல்லாம் கொடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கம் இருக்கணும். அதாவது டே டைமில் கூட சின்ன சின்ன ஃபாஸ்டிங் எல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணிடணும். டெய்லி வந்து 1 hour எக்ஸசைஸ் மஸ்ட் தான். அது ஏன்னா நம்ம மனிதனுடைய உடம்பு வந்து டெய்லி 20 kilometers வாக் பண்ற மாதிரியான ஒரு டிசைனிங்ல தான் வச்சிருக்கு. அந்த மாதிரி தான் நாம எல்லாமே இவால்வ் ஆயிருக்கு. அதனால நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் தேவை. அதனால அந்த அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ் நாம நம்ம உடம்புக்கு கொடுக்கலன்னா நம்ம உடம்பினுடையும் பிரெயினுடையும் கெப்பாசிட்டி கம்மியா மாறிடும். அதனால ரெகுலர்லி ஒரு 1 hour ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீப்பு தான். நம்ம ஸ்லீப்புக்கு கரெக்டான ஒரு டைம் ஸ்கெடியூல் வேணும். அதாவது நீங்க எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இதை பத்தி எல்லாம் கரெக்டான ஒரு டிசிஷன் வேணும். இந்த டைம் நீங்க கரெக்டா கீப் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால கரெக்டான ஒரு சவுண்ட் ஸ்லீப் உருவாக்க முடியும். அப்பதான் உங்களோட ஸ்லீப் ஹெல்த்தியா மாறிடும்.
நெக்ஸ்ட் வந்து நீங்க ஃபோன் யூஸ் பண்றதுக்கு, லேப்டாப் யூஸ் பண்றதுக்கு எல்லாம் கரெக்டான ஒரு டைம் ஸ்கெடியூல் வேணும். அதாவது இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்க ஃபோனும் லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்றதை பற்றி தான். நீங்க வேலைக்காக யூஸ் பண்றதுனா கூட இது அப்ளிகபிள் தான். அதாவது நீங்க எவ்வளவு டைம் இதெல்லாம் யூஸ் பண்ணிடணும் இதை பற்றியான கரெக்டான ஒரு டிசிஷன் வேணும். ஃபோனோட விஷயம் எடுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் செக் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக் செக் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு டைம் ஸ்கெடியூல் வச்சிடணும். மார்னிங்கில் இத்தனை மணிக்கு பார்த்துடுவேன், மத்தியானத்தில் வந்து இந்த டைமில் தான் நான் பார்ப்பாங்க, நைட்டில் வந்து இந்த டைமில் தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணிடுவேன், இந்த டைமில் நான் ஃபோன் ஆஃப் பண்ணிடுவேன். இந்த மாதிரியான கரெக்டான ஒரு டிசிஷன் வேணும். அது மட்டும் இல்லை, ஒரு டேயில் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது நான் எவ்வளவு டைம் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு, லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு, இதை பற்றியான ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும். இதெல்லாம் வந்து நாம கூட தெரியாமல் நம்ம டைமை ஒக்கிப்பை பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ வந்து நான் உங்களுக்காக சில போனஸ் டிப்ஸை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன். இது வந்து உங்களுடைய லுக்கை வந்து இன்ஸ்டன்ட்லி டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான டிப்ஸ் தான். அதாவது நீங்கள் மற்றவரோட இடையில கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னா உங்களுடைய ட்ரெஸ் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதாவது உங்களோட ஷர்ட் இல்லைன்னா டிஷர்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் கலராக, கொஞ்சம் க்ரீமி கலரா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அது கொஞ்சம் பிளைனா இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் கிடைச்சிடும். ஒரு கூல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிளைன் அண்ட் கூல் லைட் கலர்ஸ் யூஸ் பண்றேன்னா உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் கிடைச்சிடும். இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோட் உங்களுக்கு இருக்குன்னா அது உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய அப்பியரன்ஸ் இதுக்கு எல்லாமே ஒரு கூல் எஃபெக்ட் கொடுத்துடும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சனாலிட்டியை கொடுத்துடும். அதனால இந்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது டிப் தான், ஏதாவது ஃபேஸ் ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணிடுங்க. அதாவது அது ஒரு கேப்பாக இருக்கலாம், ஒரு சன்கிளாஸாக இருக்கலாம், ஒரு இயர் ஆர்னமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நெக் செயினாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் ஆக்சசரிஸ் உங்களை பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் வந்து காலியாக இருக்காமல் ஏதாவது ஒரு ஃபேஸ் ஆக்சசரி நீங்கள் வச்சிருக்குன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லுக்கை கொடுத்துடும். அது ஒரு அட்ராக்ஷனாக மாறிடும். இந்த மாதிரியான ஃபேஸ் ஆக்சசரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லுக் கொடுத்துடும். இது உங்களை கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டாக மாற்றிடும். இது உங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் தான், உங்களுக்குள்ள ஏதாவது இன்செக்யூரிட்டிஸ் இருக்குன்னா, ஏதாவது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா அதை வந்து இப்போவே ஹேண்டில் பண்ணிடுங்க. அது வந்து வச்சிடக்கூடாது. அது ரொம்ப நாள் நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சா அதெல்லாம் பெரிய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸாக மாறிடும். அதனால உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி மென்டல் இஷ்யூஸ் இருக்குன்னா அது வந்து நீங்க கவுன்சிலிங் பண்ணணும். கவுன்சிலிங் பண்றதெல்லாம் ஒரு மோசமான விஷயம் அந்த மாதிரி யோசிக்க கூடாது. நம்ம உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம டாக்டரை பார்க்குற மாதிரி நம்ம மனதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கும் நம்ம எக்ஸ்பர்ட்டை பார்க்கணும். நம்ம மைண்டினுடைய விஷயங்கள் எல்லாமே சொல்லணும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். இல்லைன்னா அது அப்படியே வச்சிருந்தா உங்களுடைய மைண்டுக்குள்ளே அது பெருசா மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை வந்துடும். உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் மைண்டை வந்து ரிவைஸ் பண்ணவே முடியாது. அதனால உங்கள் மைண்டை எப்பவுமே ஃப்ரீயா மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த 5 பாயிண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா போனஸ் டிப்ஸும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுல எது பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் அப்புறம் பார்க்கலாம். பாய்.